குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 ஆக போகுது. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, பெங்களூர்லேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் டைமில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம கிளம்பிகிட்ருக்கோம். புல்லட் எடுத்ததுக்கப்புறம் இதுதான் நம்மளோட செகண்ட் ரைடு. நம்ம 7 மணிக்கு கிளம்பிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பார்ட்னரை பிக்கப் பண்ண போகிறதுக்கே 7 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு நம்ம வீட்டை விட்டு கிளம்பி நம்ம வண்டியெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி பெட்ரோல் அடித்து கேமராலாம் செட்டப் பண்ணி கிளம்புறதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம ட்ராவல் பார்ட்னரான ரஞ்சித்தை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேப்பை போட்டு கிளம்பணும். வழி வேறு நம்ம ஓ மை காட், வண்டியெல்லாம் நாறிடும். இன்னும் 800 மீட்டரில் வந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணுமா, ஆஸ் பர் நம்ம ட்ரிப்பர் மீட்டர் பார்க்கலாம். ஸோ நம்ம கனகபுரா ரோட்டில் தான் வந்து நம்ம போக வேண்டிய ஃபால்ஸ்க்கு போகணும். இன்னும் 240 மீட்டர். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நைஸ் ரோட்டை விட்டு நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். இதுதான் நினைக்கிறேன், லெஃப்ட் சைடு கரெக்ட். இதுதான் கனகபுரா ரோடு. அட பாவிங்களா, மறுபடியும் ஒரு டோலா? டூ வீலருக்கு டோல் கொடுக்குறதே நம்மளுக்கு வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டோல் இல்லை போல் வெளியே. ஓ இருக்குப்பா. ஆ, பாக்கெட்டில் இருக்கா? இது ஸ்கேன் பண்ணு ரஞ்சி. ஆ, காலையில் நேரத்துலேயே கிளம்புனதுனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போ மணி என்ன ஆகுது ரஞ்சி? 9 மணி ஆச்சா? ஸோ 9 மணிக்கு நம்ம அப்படியே ஒரு ரோட்டு கடையில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. 2 பேர் சாப்பிட்டதுக்கு பெரிய பெரிய இட்லி, தட்டை இட்லி, ரெண்டுமே சேர்த்து 2 பேர்த்துக்கும் சேர்த்து 50 ரூபா தான் ஆச்சு. இனி நம்ம திரும்ப கிளம்ப வேண்டியது தான். இன்னும் ஒரு 65 கிலோமீட்டர் இருக்குது. 65 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நேரம் காட்டுது இதில்? 1 ஹவரா? 1 ஹவர். 65 கிலோமீட்டருக்கு 1 ஹவர் காட்டுது. அப்படியே மெதுவாக போயிடலாம். மழை இல்லை இப்போ வரைக்கும், அதனால் நாங்கள் தப்பிச்சோம். நம்ம இப்போ கனகபுரா ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 66 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் 64 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பைக்கில் வர்ற மாதிரி மேப் போட்டு பார்க்கும்போது டோட்டலாகவே 104 105 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் காமிச்சிது. ஆனால் இப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 120 கிலோமீட்டர் பக்கம் டோட்டலாக ஆகிற மாதிரி கணக்கு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் வழி தெரியாமல் கரெக்டான வழியில் வராமல் ஒரு 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சுற்றி இருக்கோன்னு அர்த்தம். ரோடெல்லாம் மழை பெஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இன்னொரு 1.2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரைட் கட் பண்ணுமா. அதுக்கப்புறமும் வந்து 48 கிலோமீட்டர் இருக்குதுன்னு காட்டுது. 48 கிலோமீட்டர் வந்து நம்ம போக வேண்டிய ஃபால்ஸ்க்கு. அப்பா, ரோடெல்லாம் எல்லா இடத்துலையும் அன்ஈவனாக தான் இருக்குது. இந்த ரைட், இனி வர்ற ரைட் கட் பண்ணுமா.
ரைட் கட் பண்ணி எங்கே போகிறது? ரஞ்சி, கொஞ்சம் வழி பார்க்குறியா? ஆ, இது எங்கேயோ இந்த இடத்துல ரைட்டில் கட் பண்ண சொல்லுச்சு மேப்பு. அப்புறம் பார்த்தா இங்கே ரைட் கட் பண்ண எங்கேயும் போக முடியாத. இப்போ மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. 13 கிலோமீட்ரு ஸ்ட்ரைட்டாக போனால் 13.8 கிலோமீட்டர் போக சொல்லுது. இங்கேருந்து பாரு எவ்வளோ தூரம்னு. எனக்கு அவ்வளோதான் காட்டுது, 46 கிலோமீட்டர் காட்டுது. நம்மளோட ராயல் என்ஃபீல்டு நேவிகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ரைட்டே இல்லாத இடத்துல வந்து ரைட் போக சொல்லி காட்டுது. ஸ்லோ பண்ணி நம்ம மொபைலில் மேப் போட்டு பார்த்தா ஸ்ட்ரைட்டாக போகணுன்னு காட்டுது. அதே இடத்துல அப்புறம் ஸ்லோ பண்ணி வண்டியை நிறுத்திட்டு செக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ராயல் என்ஃபீல்டு நேவிகேஷன் சிஸ்டம் வந்து திரும்ப மாறுது. என்ன கதைன்னு தெரியல. ஏதாவது அப்ளிகேஷன் இஷ்யூவா என்னன்னு தெரியல. இன்னும் 5 கிலோமீட்டரில் லெஃப்ட் கட் பண்ணுமா? ராமநகரா ரைட்டில் போனால் ராமநகரா. மார்க்கெட்டா பஸ் ஸ்டாண்டா? இந்த லெஃப்டா? இதுதானே சங்கமா? கரெக்ட், இதுதான் கொடிஹள்ளி சங்கமா. இப்போ கரெக்டாக தான் போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சங்கமா இருக்குல்ல, அந்த சங்கமா வந்து காவேரி ரிவரும் அரோஹள்ளி ரிவரும் வந்து ஜாயின் ஆகிற இடம்னு நினைக்கிறேன். நான் யூடியூப்பில் பார்த்தேன். 2 ரிவர் ஜாயின். ரோடு திடீர்னு சின்னதாயிருச்சு. நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரோடு சின்னதாயிருச்சு பாரு. இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்கும். அந்த ஃப்ரெஷ்ஷான செடியோட ஸ்மெல்லு ஒரு டிப்பிக்கல் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போனால் இந்த மாதிரி தான் அந்த லீவ்ஸோட ஸ்மெல் வரும். கிடைச்சிச்சு. ரவுண்டு கோம்பு இருக்கான்னு கேளு. ரவுண்டு சரி, அதே வாங்க பரவாயில்ல. இன்னும் 10 கிலோமீட்டர் இருந்துச்சு ஃபால்ஸ்க்கு. 10 கிலோமீட்டர் 3.5ல் லெஃப்ட் கட் பண்ணுமா. கன்னடாவில் இப்போ சீப்பு தானே? சீப்புன்னு சொல்லுவீங்களா மலையாளத்தில்? சீப்பா? அதாவது இங்கிலீஷ் வேர்டு மாதிரி சொல்லுவீங்க. இதில் வந்து தமிழில் சீ இல்லாமல் சீப்பு. கேமராவில் செம்ம க்ரீனாக தெரியுது. எல்லாமே நல்லாயிருக்கு. உண்மையாகவே நல்லா க்ரீனாக தானே இருக்குது. இந்த ஜாக்கெட்டை அப்படியே முன்னாடி வச்சுட்டே போக வேண்டியதுதான். இல்லாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா என்னால் இதுக்கு மேலே
நல்ல வெயில் வந்துருச்சு வேறு, முடியலை, தெரியாமல் இந்த ஜாக்கெட்டு போட்டேன். அதுவும் அந்த மாதிரி தானா? ஸ்ட்ரைட்டு தான் காமிச்சிச்சா ஃபால்ஸ்க்கா? ஆ, நீ வந்திருக்கிய ஆல்ரெடி? ஓ, செம கிராமம் இல்லை? எல்லாம் ஜாலியாக உட்காந்துட்ருக்காங்க. அவன் கொம்பு பாரு, வந்து குத்தி தூக்குனான்னு வச்சுக்கோ. ஏய், எங்கடா போகணும்? வழி இருக்கா? ஃபால்ஸ். ஃபால்ஸ் இங்கே இதில் போகணுமாம்மா? ஓ, ஓ, இப்போ வரைக்கும் நான் சொல்லவே இல்லை, பார்த்துக்கோங்க. இந்த ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம், சுன்ச்சி ஃபால்ஸ். சாரி ரஞ்சி, கேமராவில் பேசினேன். ஸோ இதுதான் ஃபால்ஸ் போகிற வழி, மண் ரோடு தான். ஆனால் பிரச்சனை இல்லை, ரொம்ப மோசம் இல்லை. இதுதானே பார்க்கிங்கு? பைக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். பைக்கு இங்கே தான், இங்கே தான் நிறுத்துகிறாங்க பாரு. வந்தாச்சுப்பா, சுன்ச்சி ஃபால்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம 7 மணிக்கு கிளம்பி, அதாவது 7:15 கிளம்பி 11:15 நம்ம வந்து இங்கே சுன்ச்சி ஃபால்ஸ் ரீச் ஆயாச்சு. இவ்வளோ நேரம் நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேன் இல்லையா, நம்ம எங்கே வரோம், எந்த ஃபால்ஸுக்கு வரோம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து சுன்ச்சி ஃபால்ஸு. பைக் பார்க்கிங்க்கு, கார் பார்க்கிங்க்கு எல்லாம் வந்து போதுமான அளவு ஸ்பேஸ் இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை, அதாவது வீக்கெண்ட்னா கூட ரொம்ப ஒன்றும் அவ்வளோ அதிகமாக வந்து கூட்டம் இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு 10 கார் தான் நிற்கும்னு நினைக்கிறேன். 2 வீலர்ஸ் நிறையா இருக்குது, ஆனால் கார் வந்து ஒரு 10 கார் தான் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன சின்ன கடைங்க இருக்குது நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம வரும்போது சாப்பிடுவோம். இப்போதைக்கு தண்ணி மட்டும் வாங்கிட்டு நம்ம இப்போ கிளம்பலாம். வாட்டர் பாட்டில் வந்து கொடுங்க, நார்மல் கொடு. ஃபர்ஸ்ட் பாட்டில். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் கைஸ். இந்த பையன் ஸ்மோக் பண்ணுறான், வேணாம் சொல்கிறேன், கேட்க மாட்டான். இந்த போர்டெல்லாம் கூட எல்லாம் பழசாயிடுச்சுல்ல. அதை திரும்ப கூட அவங்க எழுதவே இல்லை இன்னும். பெருசாக இது இன்னும் கமர்ஷியல் ஆகலை இல்லையா, அதனால் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க இல்லையா ரஞ்சி? எஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடக்கணும் ரஞ்சி. ஸ்லிப் ஆகுது. என்னோட ட்ரெக்கிங் ஷூஸ் இல்லை. ஓ, என்னோடது அந்த மாதிரி தான் grip இருக்குது, ஆனால் இருந்தாலும் ஸ்லிப் ஆகுது. இந்த பக்கம் தான் இப்போ ஃபால்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி அங்கேருந்து தானே வருது, ஃபால்ஸ்லேருந்து தானே வரும். ஃபால்ஸுக்கு நம்ம அங்கே போகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த பக்கம் தான் சத்தம் வருது. இது சும்மா அவங்க போய் ஒரு வியூக்காக பார்த்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? சரிவா, இதில் போவோம். இதில் இறங்கிடுவியா? நான் வரலப்பா, ஸ்லிப் ஆகிடும். ஒன்றும் ஏய், ட்ரெக்கிங் ஷூஸ் போட்டிருக்கேன்னு சீன் போடாத. இங்கே போய் நின்று நம்ம இப்போது ஒரு வியூ பார்க்க போகிறோம். எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போய் நின்று பார்ப்போம் என்ன வியூ தான் இங்கே தெரியுதுன்னு. காலையில் வந்து அங்கே உட்காந்து நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்க்கலாம். எங்கே? மேகாலயா. மேகாலயாவில் இந்த டபுள் டெக்கர் பிரிட்ஜ். அதுக்கு கீழே இன்னும் போனால் ரெயின்போ ஃபால்ஸ். ஓகே, கிளியர் ப்ளூ லேக். பார்த்துருக்கேன். அந்த ஒரு சில வீடியோஸ்லாம் ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க, ஒரு போட் மட்டும் அப்படியே போகிற மாதிரி கீழே ஃபுல்லாக தெரியும். அது துவாக்கி லேக். ஓகே, துவாக்கி. அது பங்களாதேஷ் பார்டர். நம்ம காரை வந்து இல்லை பைக்கை வந்து பார்க் பண்ணுறோம் இல்லையா, பார்க் பண்ண உடனே அங்கே தெரியுது பாருங்கள் பின்னாடி ஒரு சின்ன கேனாலை வந்து கிராஸ் பண்ணணும் வாய்க்கால. அந்த பிரிட்ஜ் வழியாக வந்தோன்னா ரைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு வியூ பார்த்துட்டு திரும்ப நேராக இந்த வழியில் வரணும்.
இந்த வழியில் வந்தோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் மேலே போனால் தான் நம்ம அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி. கிளைமேட் எப்படி மாறிட்டே இருக்குது பார்த்தியா? திடீர்னு வெயில் வருது, திடீர்னு அப்படியே வந்து க்ளவுடி ஆகுது, மேகம் மறைக்குது. மேகம் இருக்குது. உடனே பாரு அப்படியே வந்து க்ளவுட்ஸ் ஃபுல்லாக வந்த உடனே இங்கே சன்லாம் போயிடுச்சு. அப்படியே இதை மாற்றிட்டே இருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஆனால் மேலேயே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸுக்கு வந்து கீழே இறங்கி போக முடியாது. ஏன்னா இங்கே கைடுங்கிற பேரில் ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து தான் வந்து கூப்பிட்டு போவாங்களாம். ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளை கூப்பிட்டு போயிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அவங்க வந்து திரும்ப வந்து கூப்பிட்டு போவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்களாம். நம்ம 100 ரூபா கொடுத்தா தான் அவங்க கூட மட்டும்தான் போக முடியும். நம்மளா தனியாக இறங்கி போக ட்ரை பண்ணோம்னா போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதனால் கீழெல்லாம் தெரியுறாங்க பாருங்கள், எல்லோரும் போயிருக்காங்க ஆல்ரெடி. அவங்க வந்து திரும்ப நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கீழே போகணுன்னா அதுதான் ஒரே வழி. இது ஸ்கேமா இல்லை உண்மையாகவே வந்து ஆத்தரைஸ்டு பீப்புள் தான் வந்து இது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் கீழே போய் பார்க்கணுன்றதுனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ನೀವು ಇವತ್ತು ಬಂದಿರಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಟೈಮ್ ಬನ್ನಿ, ಈ ಥರ ಎಲ್ಲ ಟೆಸ್ಟಿಂಗ್ ಬನ್ನಿ ತೋರಿಸ್ತಿರೋದು. ನೆಕ್ಸ್ಟ್ ಟೈಮ್ ಬಂದರೆ ನಿಮಗೆ ಈ ಥರ ಎಲ್ಲ ಆಟ ಆಡ್ಬೋದು. ಇವತ್ತು ವಾಟರ್ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಈ ಥರ ಎಲ್ಲ ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ಬೋದು. ಓಕೆ, ಇವತ್ತು ಆಗಲ್ಲ. ಸರಿ, ಇವತ್ತೇನಿದೆ ನೋಡಲ್ಲ ಆಟ ಆಡ್ತಾರಲ್ಲ ಅಷ್ಟೇ. ಸರ್ ಹಿಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಓಕೆ, 100 ரூபா கொடுத்தா தான் நல்ல வழியவே காட்டுறாங்க. இல்லைன்னா நம்ம அதில் இறங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்பா மேகாலயா இல்லை, சொன்ன 30,000. அங்கேயே எல்லாம் காசு தானே இருக்கும். இல்லை அங்கே பிடி பாட்டில் பிடி, நீ என்ன இங்கே பாட்டில் பிடி. கைடு இருக்கு. கைடு வேணும்னா கைடை கூட்டிட்டு போகலாம். கைடு இல்லாமையும் போகலாம். கைடு இல்லாமையும் போகலாமா? போகலாம். அதுக்கு யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். எதுக்கு ஷூன்னு கேட்டு, இப்போ உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது தானே? ட்ரெக்கிங் ஷூ எதுக்காக போட்டு வர சொல்கிறேன்னு கேட்டேன்ல. யா செப்பல் போட்டுட்டு வந்துடுறதுன்னா அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ட்ரெக்கிங்கே நம்ம நடந்து வந்து போகணும் போல். எப்பப்பப்பா சரியான வெயில், வேர்த்து ஒழுகி செம்ம ஹாட்டாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், தெரியுதா ஃபால்ஸு? நம்ம பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கோம். கைடு கூப்பிட்றான், கை காமிச்சு கூப்பிட்டான் கைடு. கீழே வான்னு போய் பார்க்கலாம். இங்கே போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். நம்ம காசு கொடுத்துருக்கோம்ல, அதனால் கைட் பண்ண தான் செய்வாங்க. மணி 12 ஆயிடுச்சு. சும்மா வெயில் பிடிக்குது, தாங்க முடியல. ஆனால் இருந்தாலும் இப்போ சின்னி பக்கத்தில் போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இறங்குற இடம்லாம் எப்படி இருக்குதுன்னு. இதில் தான் இறங்கணும், ரொம்ப கஷ்டம். எப்படியாவது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கிடணும். கேமரா இப்போ அங்கெல்லாம் பிடிச்சி தான் இறங்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும், இல்லைன்னா அப்படியே உருண்டுருவோம்.
ரண்டு இந்த ஹிந்தி பசங்க எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொன்னா இங்க இருக்கானுங்க பாரு. அவனுங்களாவது போறதா இவ்வளவு தூரம் வந்துட்டு அவனுக்கு வேஸ்டா போவானுங்களா? Where are you, man? அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இல்லை. அவனுங்க என்னமோ ரொம்ப சீன் போட்டானுங்க இறங்குறதுக்கு. இல்லை அதை பிடிச்சிக்கோங்க அப்படி இப்படின்னானுங்க. அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இல்லை. வா அப்படியே வா, ஃபாலோ பண்ண. செம அழகா இருக்குல்ல, இதே ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஃபைனலாக நம்ம சுஞ்சி வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சு. போதுமான அளவு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. இனி நம்ம அப்படியே திரும்ப கிளைம் பண்ணி மேலே ஏற வேண்டியது தான். ஏதாச்சும் ஒரு லஞ்ச் கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கேயே வந்து சின்ன சின்ன கடைங்கெல்லாம் வந்து லஞ்ச் வச்சுருக்காங்க. மேகி, பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பிடிச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம அப்படியே வண்டி எடுக்க வேண்டியது தான். மேலே ஏறுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், கேர்ஃபுல்லாக ஏறணும். இது மழை சீசன் இல்லை, கொஞ்சம் பாசி எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். ஸோ சுஞ்சி ஃபால்ஸுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா பல பேர் ஒரு 100 ரூபாய் கேட்குறானே அவனுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. போடா, நான்லாம் 100 ரூபா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த 100 ரூபாய்க்காக பார்க்குறது வேஸ்ட்டு தான். ஸோ கைஸ், நம்மளோட சுஞ்சி வாட்டர் ஃபால் ட்ரிப் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு 7:30 மணிக்கு கிளம்பி 7:15 கிளம்பி ஒரு 11:15 அந்த மாதிரி வந்து நம்ம இங்கே ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் இப்போது ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆயிடுச்சு. ஸோ டைமெல்லாம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 125 கிலோமீட்டர் வருது. ஆனால் கூகுளில் வந்து 104, 105 கிலோமீட்டர் தான் காமிச்சது. ஸோ செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெட்ரோல், சாப்பாடு செலவு, உள்ளே போகிறதுக்கு கைடுன்னு சொல்லிட்டு இங்கே லோக்கல் ஐட்டு வந்து ஒரு 100 ரூபா வாங்குறாங்க. அவ்வளோதான் செலவு. மற்றபடி வேறு எல்லாம் எந்த செலவும் இல்லை. பார்க்கிங்க்கு ஒரு 5 ரூபா அங்கே ஒரு பாட்டி வாங்குச்சு. அதுவும் வந்து அவங்க ஆத்தரைஸ்ட்லாம் கிடையாது, வாங்குறாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஸோ 1 டைம் 2 டைம் நம்ம விசிட் பண்ணலாம், ஒன்ஸ் இன் அ வைல். மற்றபடி வந்து பெருசாக அட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி நேச்சரை தவிர வேற எந்த விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சுஞ்சி வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது எதனால் எப்படி பேர் வந்துச்சுன்னா, சுஞ்சி சுஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு ட்ரைபு வந்து இங்கே இருந்தாங்களாம். அதாவது புராண காலத்தில் ராமா அண்டு சீதா வந்து இங்கே வரும்போது அவங்கள 2 பேர்த்தையும் இந்த இடத்துல வந்து ஒரு நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி அவங்க வந்து தங்கிடும்போது சீதா வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கூட தண்ணி கிடையாதான். அதனால பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராமர் வந்து லக்ஷ்மணர்கிட்ட சொல்லி தண்ணி ஏற்பாடு பண்ணுப்பா சீதா குளிக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் சீதாக்காக வந்து ராமர் வந்து இங்கே ஒரு அருவியவே உருவாக்கிடுறாரு. இது எதனால் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பேர் வந்ததுக்கான ஒரு காரணம். ஸோ சுஞ்சா அண்ட் சுஞ்சி வந்து அவங்க சொல்லி தான் வந்து சீதா, ராமா, லக்ஷ்மணெல்லாம் வந்து இங்கே வந்து தங்குறாங்க வனவாசத்தும் போது. அதனால தான் வந்து சுஞ்சி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு பேர் வந்ததா நான் வந்து கூகுளில் படித்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இனி போய் நம்ம லஞ்ச் சாப்பிட்டு வண்டி எடுக்க வேண்டியதுதான், கிளம்ப வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.